ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நான்கில் ஒன்றை தொடச் சொன்னதன் காரணம் என்னன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ முதலிடத்தை பிடிக்க போறியா, இரண்டாம் இடத்துல இருக்க போறியா, அல்லது மூன்றாம் இடத்தில் உன் மனம் குளிரும்படியாக வாழ்க்கையின் அற்புதங்களை பார்க்க போகிறாயா என்பதை சொல்வதற்காக தான் நான்கில் ஒன்றை தொடச் சொன்னேன். இதன் மூலமா உன் மனசுல என்ன இருக்கு, இனிமே உன் நிலைமை எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு எல்லா விஷயங்களையும், உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் புட்டு புட்டு வைக்க போறேன். வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும். எது வந்தா என்ன, வாழ்ந்து பார்க்கலாம்னு முன்னோக்கி நடந்து செல்வதுதானே வாழ்க்கை. ஒரு கல்லின் மீது உளிய வச்சு அடிக்கும் போது அந்த வலியை தாங்கிக்கிட்டு அந்த கல் அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கல்ல இருக்கக்கூடிய அழகான சிலையை வெளிக்கொண்டு வர முடியும். அதே போலதான் வாழ்க்கையும். வாழ்க்கை உன்னை நோக்கி பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தரும்போது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பக்குவமான ஆளாக நீ மாறிட்டீனா எல்லாமே சில காலம்தான். அதற்கு பிறகு அழகிய சிற்பம் போல அழகான வாழ்க்கையை நீ நினைச்சபடி வாழ்வதற்கான காலம் வந்துவிடும் என் செல்லமே. உன் எதிர்காலம் என்பது உனக்கு ஏமாற்றத்தை தராமல் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு அளிக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் அமைய போகுது. எல்லாமே கடந்து போகின்ற நம்பிக்கையோட இப்போது உன்னுடைய கஷ்டங்காலங்களை கடந்து வர தயாராகு. உன் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யணும்னா உன் உடம்புலையும் வலிமை வேணும் தானே. உண்மையான பக்தியோடு என்னை நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு தேவையானதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் அள்ளி தருவேன். நீ பக்தியோடு பாசத்தையும் சேர்த்தல்லவா என் மீது வைத்து விட்டாய். நிச்சயமா என் தங்க பிள்ளையாகிய உன்னை கோபுரத்தில் அமர வச்சு அழகு பார்க்க போறேன். நீ எதிர்பார்த்த காரியம் இதுவரை நடக்கலேனா என்ன, கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். எதை நினைச்சும் வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையோட காத்திரு. நடக்க போறது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் மிக சிறப்பாகவும் மிகப்பெரிய வாழ்க்கையோடும் உனக்கு தரப்போறேன். என் ஆசீர்வாதத்தோடு இனி எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்க போற. கூடிய சீக்கிரமே உனக்கு நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை வந்து தட்டப்போகுது. அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த நாள்ல உன்னை தொட சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறப் போகிறாய். நீ இனி எதற்காகவும் தயங்க வேண்டாம் என் தங்கமே. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையா இருக்கும். இப்போ உன் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உன் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆகாயம் போல உயர்ந்த மனம் உனக்கு வரப்போகுது. நீருக்குள் மீன்கள் மூழ்குவது போல, நீருக்குள் மீன்கள் அழுகுவது போல, நீ வெளியே தெரியாமல் யாருக்கும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே கண்ணீர் விட்டு கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் மாறி நிரந்தர புன்னகை நிச்சயமாக உனக்குள் குடியேறப் போகுது. நிலம் போல நீ பொறுமையாக இருந்து கொண்டே இரு. நீர் நிலம் ஆகாயம் என அத்தனை சம்பந்தமாக உனக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இனி நீ நல்லா வாழப் போற. நீ செஞ்சுக்கிட்டு இருந்த முயற்சிகளையும் கைவிட்ட முயற்சிகளையும் மீண்டும் தொடங்க தயாராகி என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சீக்கிரம் நடக்கும். உனக்கான நல்வாய்ப்புகள் பெருகும். இப்போது நீ நினைச்சதை காட்டிலும் மிக அற்புதமான பெரிய விஷயத்த உன் வாழ்க்கையில நான் தரப்போறேன். உன் திட்டமிடுதலின் முதல் கட்டமாக வெற்றியையும் நான் உனக்கு தரப்போறேன். இனிமே அடுத்த கட்டத்திற்கு நீ வெற்றியோடையே நகர்ந்து செல்ல போகிறாய். நான் உனக்கு கொடுக்க போற முன்னேற்றம் என்பது உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவதாகவும் உன் வாழ்க்கைக்கு உயர்வை தருவதாகவும் இருக்கும். என் மீது கவனம் செலுத்து. உன் பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்தாதே என் செல்லமே. உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திசை திருப்புவதன் மூலமாக உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் மறைத்து வைத்திருக்கும் என் ஆசீர்வாதத்தை நீ உணரப் போற. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஆர்வம் குறையாம அதை முழு மனதோட முழு திருப்தியோட முழு ஈடுபாட்டோட நீ செஞ்சினா நீ கண்ட எல்லா கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். தேவையில்லாம பயப்படாத. உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. உன் லட்சியங்கள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். நீ கோபப்படுறதால எதுவுமே மாற போறதில்ல. நீ அமைதியா இருந்தீனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கானதை உரிய நேரத்துல நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னுடைய பக்தையாகி என் அன்பு பிள்ளையான உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயம்தான். நீ எப்பவுமே மன தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் இருக்கணும். நீ சில சமயங்களில் தடுமாறி உன் செயலிலிருந்து விலகிவிட்டாய்தானே. இனிமேலும் எந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாலும் பாதியில நிக்காம, பாதியில தயங்காம, பாதியில சோர்ந்து போகாம நான் உனக்கு துணையா இருப்பேன். எல்லாம் நல்லபடியா நடக்குன்ற நம்பிக்கையோட முன்னேறிப்போ. இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட. இனி உன் வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாகத்தான் இருக்க போகுது. நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்னால நீ ஜொலிக்க போற.
நீ நடக்குமா நடக்காதான்னு குழம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்கப் போகுது என் செல்லமே. நடக்கும்னு முழுமையா நீதான் நம்பணும். உன்னை நீயே நம்பலைனா, உன் பலத்தை நீயே தெரிஞ்சுக்கலைனா வேறு யார்தான் உன்னை நம்புவாங்க? அதனால நம்பிக்கையோடு மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசிச்சு செயல்படு. நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதிப்பதற்காக உனக்கு பொறுப்புகளை குறைத்து விட்டார்களா? அல்லது உன்னை அவமரியாதை செய்யும் விதமாக அவங்க ஏதாவது செய்றாங்களா? கவலைப்படவும் வேணாம், கலங்கவும் வேணாம். உன் முகம் இருண்டு போகணும், உன் முகம் சோர்ந்து போகணும், நீ மனசு வருத்தப்படணும் நினைச்சவங்க கண்ணு முன்னாலேயே உன் முகம் ஜொலிக்கும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கிய குறைபாட்டை சரி செஞ்சு உன் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வாழ்க்கையை மேம்படுத்தி நீ வாழ்வதற்காக தான். நீ நலமில்லாமல் உடல் நலமோடும் இல்லாமல் மன வருத்தத்தோடும் இருப்பது எனக்கு தெரியும். நான் உன்னை குணப்படுத்துவேன் நம்பிக்கையோட காத்திருக்கிற உனக்கு இனி எல்லா மாற்றங்களும் உண்டாகும். உன் உடலிலும் மாற்றம் வரும், உன் மனசுலையும் மாற்றம் வரும். முதல்ல நீ தைரியமா இருந்தாலே தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வராது. வாழ்க்கையில அப்பப்போ உடம்பு சரியில்லாம போறது எல்லாருக்கும் உள்ளதுதான். மனசும் உனக்கு அப்பப்போ சரியில்லாம போயிடுதா? கவலைப்படாத. நீ எப்போதோ செஞ்ச கர்ம வினைகளையும் கஷ்டத்திற்கையும் பாவத்திற்கான தண்டனையையும் இப்போது அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இதை சீக்கிரமே தீர்த்து முடித்து விடுவாய் என் செல்லமே. ஆனா இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பத்தி தப்பு தப்பா கோவப்பட்டு கத்துனாங்கன்னா அதற்கு யார் பொறுப்பாளியாக முடியும்? இனிமே உன் வாழ்க்கையில தப்பான நிகழ்வுகள் நடக்காமல் இந்த வராகியம்மா நான் பாத்துக்கிறேன். உனக்கு உண்மையான உறவாக, உனக்கு நல்லது நினைக்கும் உறவாக நான் உன் இறுதி வரைக்கும் உன் கூடவே இருக்க போறேன். இனி எந்த விஷயமும் எந்த மனிதருடைய செயலும் உன்னை பாதிக்க நான் விட மாட்டேன். உன் மனசு மட்டும் ஆரோக்கியமா இருக்கும்படி நீ கவனமா பார்த்துக்கோ. துஷ்டர்களிடமும் தேவையில்லாத கெடுதல் எண்ணம் கொண்ட மனிதர்களிடமும் நீ வாதாடாதே. எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யவும் வேண்டாம். ஏன்னா நீ கலங்குனினா என் மனசும் சேர்ந்து கலங்குது. உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்த இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் தானே. இனி எல்லா போராட்டங்களும் சீக்கிரமே முடிவுக்கு வந்துடும். இந்த மாதத்தின் முடிவில் உனக்கான மாற்றத்தை நான் தரப்போறேன். மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. இப்போதுதானே இந்த மாதம் தொடங்கி இருக்கு. சீக்கிரமே இனி பல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உன்னுடைய கஷ்டங்கள் முடிஞ்சு போய் கவலைகள் தீர்ந்து போய் இன்பமயமான வாழ்க்கை இனி வரும் நாட்களில் வாழ போற. வாழ்க்கையில இப்போது உன்னை சுற்றி இருக்கும் பல நிகழ்வுகள் உனக்கு வினோதமாக புரியாததாக இருக்கலாம். ஆனா அதை பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா தெரியலாம். நீ எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை எப்படி சிறப்பாக செய்வது என்ற எண்ணத்தோடும் புரிதலோடும் வேலைகளை செய். ஒருபோதும் நீ தவறான புரிதலுக்கு ஆட்பட்டு எந்த விஷயத்தையும் தவறாக சென்று விடாதே. உனக்கு வழிகாட்ட துணையாயிருக்கும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாகவும் நடத்தி தருவேன். நீ இப்போ தனிமையில் இருப்பதாக நினைத்தால் என்னிடம் மனசு விட்டு பேசு. நீ என்கிட்ட சொல்ற எல்லா விஷயங்களையும், உன் மனசுக்குள்ள நீ பேசுகிற எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக கேட்பேன். உனக்கு ஆறுதலாகவும் நான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. நீ கவலைப்பட வேணாம். எல்லாமே இனி உன் எதிர்பார்ப்புப்படியே நடந்து முடியும்.